Hi, this is Vanitha. Welcome to Tips Tuesday. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு sunscreen பத்தின full detail தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இந்த sunscreen-ஐ எப்படி நம்ம வீட்ல இருந்து prepare பண்றது அப்படிங்கறதையும் எப்படி அதை யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன்ஸ்கிரீன் ஏன் நம்மளுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்பவே அவசியம். இது நம்ம வெளியில் போகும்போது தான் போடணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும் போதும் நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் அவசியம். ஸோ சன் ரேசஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம சன்ஸ்கிரீனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து ஏஜ்னிங் இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம வெயில் காலத்துல மட்டும் தான் போடணுமா அப்படினா கண்டிப்பா கிடையாது. சோ விண்டர்லயும் நம்ம வீட்ல இருக்கும் போதும் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இந்த சன்ஸ்கிரீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து எலோவேரா ஜெல்லு. இந்த எலோவேரா ஜெல் வந்து நம்ம பியூராக நம்ம எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஜெல்லும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற இந்த எலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அண்ட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கேரட் சீட் ஆயில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர்லிக் ஆயில். நம்ம இந்த 3 ஆயிலும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எலோவேரா ஜெல் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 ட்ராப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கேரட் சீட் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேரட் சீட் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டில இருந்தே அப்படிங்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடலாம். உங்களுக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயும் நம்ம வந்து ஒரு 10 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை வந்து ஒரு 5 ட்ராப் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கேரட் சீட் ஆயிலில் வந்து SPF வந்து நம்மளுக்கு 10 அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நல்லெண்ணெய்லையும் பார்த்திங்கன்னா SPF 5 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஸோ ஆல்மண்ட் ஆயிலும் நம்ம 5 ட்ராப்ஸ் அளவுக்கு விட்டுக்கலாம். சார் நம்மளோட அலோவேரா ஜெல்லில் வந்து பார்த்துட்டிங்கன்னா SPF அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த ஆயிலில் தான் வந்து SPF இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சன் ரேசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். வெளியில் வந்து நம்ம ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து இப்படி ரொட்டேஷன்ஸ் மூமெண்ட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ எப்போவுமே சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கின்குள்ளே வந்து நல்லாவே பெனிட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅப்ளை பண்ணணும். இந்த வீடியோவில் சன்ஸ்க்ரீன்னா என்ன, அது எப்படி நம்ம வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் டியூஸ்டேல உங்களை மீட் பண்ணுறேன். See you on next video.